அடுத்ததாக வியாதியஸ்தர்களுக்காக ஒரு வசனம் தருகிறேன். And nextly I want to give the word of God for the sick people. பிலிப்பியர் 2 அதிகாரம் 27 வசனத்திலே Philippians chapter 2 verse 27. அவன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தது உண்மைதான். And now he was nigh unto death and he was sick. ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். But anyhow God had a mercy upon him. அந்த வசனத்தை படிப்போம். அவன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு சமீபமாய் இருந்தது மெய்தான், ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். மரணத்துக்கு ஏதுவான வியாதிப்பட்டிருந்தது மெய்தான், ஆனாலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். சொல்லுங்கள், தேவன் அவனுக்கு இறங்கினார். எப்பாப்ராதீத்து என்று ஒரு தேவனுடைய கர்த்தருடைய ஊழியக்காரன். And even Epaphroditus, a servant of God, அவன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். and he was sick and he was nigh unto death. மரணத்துக்கு ஏதுவான வியாதியிலும் கூட கர்த்தருடைய இரக்கம் அவனை சுகமாக்கியது. Even he was in the point of death, the mercy of God was able to heal him. கல்கத்தாவை சேர்ந்த ஒரு சகோதரியை பற்றி ஒரு சாட்சி கேட்டேன். I heard about a testimony about a sister who belonged to Calcutta. தலையிலே புற்றுநோய் இருந்தபடியினால் 24 மணி நேரமும் தாங்க முடியாத ஒரு தலைவலி. And she had a cancer in her head for 24 hours. She had unbearable pain. எத்தனையோ நாட்கள் அந்த வேதனை தாங்க முடியாமல் அவர்கள் மரண வேதனையிலே அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்தார்கள். Many long years she was not able to bear the pain and she was having a pain unto death. ஒரு நாள் ஒரு தேவனுடைய ஊழியக்காரனை கூப்பிட்டு ஜெபிக்க மாட்டீர்களா என்று கேட்டார்கள். One day she was telling, would you not bring the servant of God and pray for me? ஊழியக்காரர் அவருடைய வீட்டுக்கு போனபோது ஊழியக்காரருடைய கையை பிடித்து எனக்கு இந்த கொடிய வேதனையிலிருந்து விடுதலை கிடைக்காதா என்று கேட்டார்கள். And she caught hold of the hand of the servant of God. Would I not be delivered out of this painful sickness? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the holy name. அவளுக்கு சொல்லப்பட்ட வசனம் தேவன் அவனுக்கு இறங்கினார் என்ற வசனம். What the word uttered to her, God had mercy. நீ நாளைக்கு ஆலயத்துக்கு வருவாய் என்று சொன்னார். Tomorrow you will come to the church. அதே போல அடுத்த நாள் அவள் ஆலயத்துக்கு சென்றாள். சுகமடைந்து ஆலயத்துக்கு சென்றாள். Next day she was healed and she was able to go to the church. அவன் மரணத்துக்கு ஏதுவான வியாதியில் இருந்தது மெய்தான், ஆனாலும் கர்த்தர் அவனுக்கு இறங்கினார். And he was having sickness nigh unto death, but God had a mercy upon him. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வியாதியினின்று உன்னை விடுதலை ஆக்குவது தேவனுடைய இரக்கம் அல்லாமல் வேறு எதுவும் இல்லை. It's only the mercy of God only to deliver you out of the sickness. அந்த இரக்கத்தை இந்த அதிகாலையிலே கர்த்தர் உண்மையில் வெளிப்படுத்துகிறார். And that mercy in this early morning God want to reveal to you. நம்மை சுகமாக்குற ஆண்டவருடைய இரக்கத்துக்காக நாம் ஸ்தோத்திரிப்போமா? Let's praise God for the mercy. Hallelujah. 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 Amen. Stotram, 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 stotram. Stotram, 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 stotram. இப்பொழுது நாம் துதிக்கிற இந்த சத்தம் இங்கே இப்பொழுதே अनेक வியாதியஸ்தரை சுகமாக்குகிறது. Now the voice was ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். healing the sick people. பலகஷியாலப யாலபகதுரா கஷின பலகத். Praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord. இன்னும் ஒரு முறை கூட இந்த வியாதியஸ்தருடைய சௌக்கியத்திற்காக சுகத்திற்காக விசுவாசத்தோடு வைராக்கியத்தோடு நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். இந்த துதியின் சத்தம் போதாது, வைராக்கியத்தோடு கர்த்தரை துதிப்போமாக. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். குணமானேன் நான் குணமானேன், குணமானேன் நான் குணமானேன் இயேசுவின் தழும்புகளால், இயேசுவின்
ஒரு முறை கூட நாம் எல்லாரும் இங்க இருக்கிறவர்களும் நாற்காலியில் இருக்கிறவர்களும் எல்லாரும் நம்முடைய கைகளை தட்டி குணமானேன், நான் குணமானேன் இயேசுவின் தழும்புகளால். அந்த தழும்புகள் நமக்காக நம்மேல் இரக்கமுற்று ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட தழும்புகள். ஆகையால் அந்த இரக்கத்தினால் நாம் சுகமானோம். அந்த விசுவாசத்தோடு குணமானேன், நான் குணமானேன், குணமானேன், நான் குணமானேன் இயேசுவின் தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால் குணமானேன், நான் குணமானேன், குணமானேன், நான் குணமானேன் இயேசுவின் தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால் குணமானேன், நான் குணமானேன், குணமானேன், குணமானேன் இயேசுவின் தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால், ஹalleluya, இயேசுவின் தழும்புகளால். ஆமென், ஹalleluya. அதுபோல நான் ஒரு சம்பவம் கூட சொல்லுகிறேன், ஒரு சம்பவத்தை கூட சொல்லுகிறேன். And I want to tell another incident. வெல்லூர் ஹாஸ்பிடல்ல இருந்து இனி இது சுகமாகாது, 2-3 நாட்களிலே மரித்து போவா என்று சொல்லி ஒரு சகோதரி அனுப்பிவிட்டார்கள். Even from Vellore CMC they have sent her saying what 2 or 3 days she will never survive, she would never be healed. ஒரு விசுவாசி சகோதரன் அந்த இடத்துல என்னை அழைத்து சென்றார். One believer brother took me to that place. அந்த சகோதரி ஒரு டீச்சராக பணியாற்றி வந்தார்கள். That sister was working as a teacher. திடீரென்று இந்த புற்றுநோய் தாக்கி வயிறு இவ்வளவு பெரிதாக, இவ்வளவு அந்த நம்பவே முடியாத அளவுக்கு வயிறு பெரிய வயிறாக மாறிவிட்டது. Now she was affected by the cancer. We can't believe when she had such a big பேச முடியவில்லை, பேச முடியவில்லை. She's not able to speak. இப்படியே கண்களை திறந்து பார்த்தார்கள். And she just opened her eyes and able to see me. நான் பார்த்து அவர்களுடைய வேதனையை பார்த்து எனக்கு மிகவும் துக்கமாக இருந்தது. When I saw her pain, even that brought about a great sorrow in my heart. நானும் அந்த விசுவாசி சகோதரனும் அந்த இடத்துல முழங்கால் படியிட்டு ஒரு வார்த்தை கர்த்தரிடத்துல கேட்டோம். And I and the believer brother, we knelt and we asked the Lord one word. கர்த்தாவே, உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லையே. Oh Lord, nothing is impossible to thee, Lord. எப்பாப்ராத்தீத்துவுக்கு நீர் இறங்கின போது மரணத்துக்கு ஏதுவான வியாதியினின்று அவன் விடுதலை அடைந்தானே. As I prayed for Epaphroditus, he was nigh unto death. From that sickness he was healed. இந்த சகோதரியை நினைத்தருளும் என்று ஜெபித்தோம். And we pray, Lord, remember her. நாங்கள் போய்விட்டோம். And we left that place. போகும்போது கூட நாங்கள் அந்த சகோதரி அவ்வளவு சீக்கிரமாய் சுகமாவார்கள் என்று நாங்கள் நினைக்கவில்லை. And as we left, we never thought so shortly she would get that instantaneous healing. நாங்கள் அடுத்த நாள் திரும்பவும் போனோம். And the next day we went back to the same place. பிரியமானவர்களே, மரண அவஸ்தையில் இருந்த சகோதரி, நாங்கள் காலிங் பெல் அடித்தபோது கதவு வந்து திறந்தது அந்த சகோதரி தான். And while she was under that, she was the woman who came and opened the door. சோறு சாப்பிட முடியாது. And she was not even able to take food. உடனே வாந்தி வரும். Immediately she will be vomiting it. நான் நினைக்கிறேன் 2 வருடங்களாக அவர்கள் சோறு சாப்பிடவே இல்லை. I think nearly for 2 years she had never taken any food. அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்கு ஃபெய்த்தோம்ல வந்து சாம்பார் சோறு சாப்பிட்டார்கள். And that day she was able to take the sambar rice. கர்த்தர் இரக்கமுள்ளவர். God is a merciful God. உன்னுடைய வியாதியை சுகமாக்குகிறவர். And he is able to heal your sickness. ஒரு முறை கூட விசுவாசத்தோடு துதிப்போமாக. One time also with the faith, praise him. Hallelujah. Hallelujah. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Hallelujah. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Hallelujah. குணமானேன், நான் குணமானேன். குணமானேன். சுவாசித்தோடு பாடுங்கள். இயேசுவின் தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால் குணமானேன், 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 குணமானேன் இயேசுவின் தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால் குணமானேன், 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 குணமானேன் இயேசுவின் தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால் குணமானேன், 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 குணமானேன்
Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah.